ஹாய் எவ்ரிவன், நான் தான் உங்கள் ஸ்னேஹா. இன்றைக்கி வந்து நம்ம கல்லியன் பேரே சிண்ட்ரோம் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஜிபிஎஸ். ஜிபிஎஸ்ஸை வந்து அக்யூட் இன்ஃப்ளமேட்ரி பேரலைட்டிக் பாலிநியூரோபதின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இது வந்து என்ன பண்ணுன்னா, ஒரே ஒரு பக்கம் இருக்கிற நர்வை அஃபெக்ட் பண்ணாமல் இது வந்து எல்லா நர்வ்ஸையும் அஃபெக்ட் பண்ணும். அதனால தான் இது வந்து பாலிநியூரோபதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது மூலயமா பேரலைசிஸ் வந்து வரும். அதனால அது பேரலைட்டிக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஒரு குயிக்கான ஆன்செட் வந்து கொண்டு வரும். இப்போ இன்ஃபெக்ஷன் வந்திருக்குன்னா அந்த இன்ஃபெக்ஷன் ஒரு 2 to 4 வீக்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னா சிமெட்ரிக்காக இருக்கும். அதாவது இப்போது ஒரு சைட் காலில் மட்டும் வந்து வராது, 2 பக்கம் கால்லேருந்து பாதத்துலேருந்து மேலே வந்து போகும். இப்போ பாதம் முதல்ல அஃபெக்ட் ஆகும், அதுக்கடுத்து கால், அடுத்து முட்டி, அப்புறம் தைஸு, அந்த மாதிரி கீழேருந்து மேலே வந்து அப்படியே சிமெட்ரிக்காக வந்து 2 ஒரே மாதிரி வந்து அஃபெக்ட் பண்ணும். அதுதான் ஜிபிஎஸ். இது வந்து சிமெட்ரிக் பாலிநியூரோபதினும் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது அசெண்டிங் வீக்னஸ் தான் காஸ் பண்ணும். அசெண்டிங் வீக்னஸ்னால் கீழேருந்து மேலே வரும், மேலேருந்து கீழே வர்றது வந்து டிசெண்டிங். இப்போ வந்து கண் முதல்ல அஃபெக்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து வாய் அஃபெக்ட் ஆகி அதுக்கப்புறம் கழுத்து, அதுக்கப்புறம் நெஞ்சு, இப்படி வர்றது வந்து டிசெண்டிங். ஆனால் குலியன் பேரி வந்து அசெண்டிங் பாலிநியூரோபதி, அதாவது காலிலேருந்து மேலே வந்து வீக்னஸ் வந்து ப்ராக்ரஸ் ஆகும். இது எதனாலலாம் வந்து ட்ரிகர் ஆகப்படுதுன்னா, இப்போ வந்து நம்ம வெளியில் வந்து ஃபுட் சாப்பிட்றோம், அது மாதிரி அந்த ஃபுட்டில் வந்து இன்ஃபெக்ஷன் கேம்பைலோபாக்டர் ஜிஜெனேன்னு ஒரு ஆர்கானிசம் இருக்குது. அது மூலயமா இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகி அந்த இன்ஃபெக்ஷன் மூலயமா நம்மளோட இம்யூன் செல்ஸ், அதாவது நம்ம உடம்புல இருக்க சோல்ஜர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன் அழிக்கிறதுக்கு வந்து வருவாங்க. அந்த இன்ஃபெக்ஷன் அவங்கள அழிக்காமல் அது நம்மளே அழிச்சிடுறது. இதுதான் வந்து ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்னு சொல்லுவாங்க. நம்ம சோல்ஜர்ஸ் வந்து நம்மளே அழிக்கிறது தான் ஆட்டோ இம்யூன் கண்டிஷன். இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன். இதில் வந்து இந்த மாதிரி நம்ம அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றது மூலயமா கேம்பைலோபாக்டர் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி நம்மளுக்கு வர்றதுனால இந்த ஜிபிஎஸ் வந்து நம்மளுக்கு வரும். இது கேம்பைலோபாக்டர் ஜிஜினைன்னு இல்லை, கேம்பைலோபாக்டர் ஜிஜினை, சைட்டோமெகாலோ வைரஸ், எப்ஸ்டீன் பார் வைரஸ், இது மாதிரி நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து இப்போ பீப்புள் வந்து நம்மள்கிட்ட வராங்க அப்படின்னா என்ன சிம்டம்ஸோடு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருந்து, அதாவது நம்ம பாதத்துலேருந்து பேரலைசிஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அதுவும் 2 சைடுமே அஃபெக்ட் ஆகிருக்கும், ரைட்டு லெஃப்ட்டு 2 சைடுமே அஃபெக்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட முட்டியை வந்து ரிஃப்ளெக்ஸஸ் வந்து இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் காலில் ரிஃப்ளெக்ஸ் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி ரிஃப்ளெக்ஸஸ் வந்து எல்லா இடத்துலையும் குறையும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு சில நியூரோபேத்திக் பெயின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பெயின்ஸ் வந்து இருக்கலாம். இது வந்து இன்னும் நிறைய ப்ராக்ரஸ் ஆகி நம்ம கீழேருந்து மேலே வருதில்ல, அப்படி மேலே வரும்போது நம்ம ரெஸ்பிரேட்ரி, அதாவது நம்ம லங்ஸ் இருக்குல்ல, லங்ஸை சுற்றி வந்து மசில் இருக்கும். நம்ம மூச்சு விடும் போது அந்த மசில்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த மசில் வந்து பேரலைசிஸ் ஆகிறதுனால ரெஸ்பிரேட்ரி ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. பேஷண்ட் வந்து ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியருக்கு கூட போகலாம். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சிம்டம்ஸ் இருக்கும் போதே நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. இப்போ நீங்கள் வெளி ஃபுட் சாப்பிட்றீங்க, அது சாப்பிட்டோன்னே வயிற்றுப்போக்கு ஏற்படுது, வாந்தி ஏற்படுது அப்படின்னா அந்த கோர்ஸ் எப்படி இருக்கும்னா, அந்த வாந்தி வயிற்றுப்போக்குலேருந்து 4 வாரம் கழித்து சிம்டம்ஸ் வந்து ஆரம்பிக்கும். உங்கள் தசைநார்கள் வந்து சோர்வடைஞ்சிரும், வீக் ஆயிடுவீங்க, இப்படி ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பித்த உடனே வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. அதில் இருந்து ஒரு 2 to 4 வீக்கில் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து இன்னும் பீக் ஆகும், அந்த பேரலைஸ் வந்து இன்னும் பீக் ஆகும். அதுக்கப்புறம் அதுவாக ரெக்கவரி ஆகிடும். அப்படி ஆகலைன்னா தான் வந்து பிரச்சனை. இதை டயக்னோசிஸ் பண்ணுறது வந்து கிளினிக்கலாக டாக்டர் உங்களை பார்த்து தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். இதுக்குன்னு வந்து ஸ்பெசிஃபிக்கான டெஸ்ட்டுன்னு ஒன்றுமே வந்து கிடையாது. இதுக்கு சப்போர்ட்டிவ் இன்வெஸ்டிகேஷன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடீஸு, லம்பார் பங்க்சர் இதெல்லாம் வந்து வரும். இதோட ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இம்யூனோக்ளோபின், அதுக்கடுத்து பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச், இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்தாலே உடனே வந்து உங்கள் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. மோஸ்ட்டாக வந்து அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ ஆக்சுவலி இந்த ஜிபிஎஸ் வந்து அதிகமாயிட்டு வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.